Time 11:37 p.m. Day 69. Wow, another amazing day. காலையிலே செம்ம கை கால் பாடி டிக்கி எல்லாமே வலி. நான் வேறு ஐயோ அக்கா வேறு வந்திருக்காங்க, அவளை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் எல்லாம் நினச்சி அவள் என்ன 7:45 கால் பண்ணிட்டான். நான் 9 மணிக்கு தான் அலாரம் வச்சேன். எந்திரிச்சிட்டேன் 9 மணிக்கு. எந்திரிச்சிட்டு எப்படியோ ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எந்திரிச்சிட்டு டீ வச்சு குடித்து சாப்பிடலாம் டைம் இல்லை, கிளம்பணும். ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ண தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் மினி ஸ்கர்ட்டை சூஸ் பண்ணேன். மினி ஸ்கர்ட்டு பூட்ஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு நேராக எங்கே ஏர்போர்ட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா சரவண்ட்ட சொல்லிட்டேன், நான் அங்கே போயிட்டு போகணுன்னா சுற்றி போகணும், இங்கேருந்து எனக்கு 35 மினிட்ஸ் தான் காட்டுது அப்படின்னு. மேப்பு வேறு சுற்றி ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. என்னம்மா வெயில், அப்பா செத்துட்டேன். அதுவும் இந்த கை கால் வலியில் வெயில் அங்கே வரைக்கும் போகிறது சான்ஸே இல்லை. அப்புறம் அங்கே ஒரு ஜூஸ் ஷாப்பில் சரவணன் வெயிட் பண்ணிட்டுருந்தான். அவனும் அங்கே வந்துட்டான். அப்புறம் ஜூஸ் கடையில் நான் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டேன். வெயிலில் ஒன்றுமே பண்ண முடியாது, அது மட்டும் கன்ஃபார்ம். அங்கேயே நின்றுட்டோம். அப்புறம் சரவணா அக்கா கால் பண்ணான், க்ரோம்பேட் போனான். அவன் வர ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஐயோ கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டேன். அப்புறம் ஐயோ இதுக்கு மேலே முடியலன்னு நின்றுட்டே இருந்தேன், யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அம்மா அப்பா ரோபிக்கெல்லாம் கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் அக்காவும் சருவும் வந்தாங்க. அங்கே பார்க்கிங் கிராண்ட் கலாடா மால் போனோம், பக்கத்தில் தானே இருக்குன்னு. சரு என்ன பண்ணான், பார்க்கிங் காசு கொடுக்க அவங்க சாப்பிட வரீங்களா படம் பார்க்க வரேன்னு கேட்டதுக்கு இவன் சாப்பிடன்னு பொய் சொல்லியிருக்கான். நான் அப்போ போயிட்டு இல்லை நாங்கள் எதுக்கு வரோன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு நான் சொன்னேன். அவமானம் போய்டும், நான் சும்மா இருந்துட்டேன். ஆனால் என்னோடய நேர்மை இது குத்திடுச்சு எனக்கு. பட் ஸ்டில் போகிறதுக்குள்ளே கன்ஃபார்ம் அவங்களே கேட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். கேட்கலைனாலும் நானாக போய் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் மனசில். ஆனால் இவங்கக்கிட்ட நான் சொல்லலை. அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். நாங்கள் போகும்போது 12:20 அங்கே ஷோ திருஷ்யம் 3 படம் 12:20 ஆரம்பிக்குது. ஆன்லைனில் புக் பண்ணால் ரொம்ப காசாகுது, நேரில் பார்த்தா காசு கம்மி, கிட்டத்தட்ட 120 ருபீஸ் என்னமோ கம்மி. அண்ட் லாஸ்ட்லேயும் சீட்டு கிடச்சிது. ஆனால் ஆன்லைனில் லாஸ்ட்டில் சீட்டு கிடைக்கல. அப்புறம் மலையாளம் தான், திருஷ்யம் 3 மலையாளம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ராஜேக்காவும் சொன்னோம், சாரி சரவணா, நாங்கள் மலையாள படம் தான் பார்ப்போம், தமிழில் பார்த்தா நாங்களே அழுதுடுவோம் டைலாகெல்லாம் பார்த்துட்டு. ஸோ சரவணன் சரி புரிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல, நான் ஏசியில் தான் தூங்கிக்கிறேன் அப்படிலாம் சொன்னான். லாஸ்ட்டில் ஒரு 3 சீட்டு புக் பண்ணோம். ஃபன்னாக இருந்துச்சு. அவனுக்கு புரியுதா இல்லையான்னு செக் பண்ணவே நாங்கள் நிறைய தடவை அவனை நோண்டிகிட்டு இருந்தோம். என்ன வச்சு செஞ்சுட்டான் இடையில, நானும் அவனை வச்சு செஞ்சுட்டேன். அதாவது ஏதோ ஒரு கேள்வி அவன் கேட்டப்போ சூத்த ஓடிட்டுடா அப்படின்னு சும்மா ஃபேன் அவனை கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு நினச்சேன். அவங்களோட சேர்ந்து அவனை மாதிரி ஆகிட்டேன். அப்படி அக்கா இடையில கொஞ்சம் படுத்தா, அப்புறம் ரெடி ஆகிட்டான். படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் லாஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான். ஒரு சீனில் எனக்கு கண் கலங்கிடுச்சு. நான் ரொம்ப இமோஷன் வேறையா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான். அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் படத்துக்கு இடையில் இந்த வேலை எனக்கு செம பசி. நான் காலையில் சாப்பிட்லல்ல, சிக்கன் ஹாட்டாகும் அப்புறம் என்ன, ஐயோ அதுக்கு பேர் என்ன, பாப்கார்ன், இதில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வண்டியில் இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து ஏர்போர்ட் போகிற வழி ஆல்ரெடி செம்ம வெயிலுங்க.
எப்படி தான் வண்டி ஓட்ட முடியுதுன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு இதில் தான் அங்கே போய் ரீச் ஆனேன். போகிற வழியில் எனக்கு சத்தியமாக தாங்க முடியல. நான் அழுது தான் ஓட்டினேன். என்ன தெரியுமா, ரோட்டில் அந்த உச்சி வெயிலில் ஒரு ஷெட்டு கூட போடாமல் ஒரு மாடை கட்டி போட்டிருக்காங்க. அதுவும் தலை அந்த மண்ணுக்கு ஒரு 2 அடி 1 அடியோ அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ இதில் கயிறு வச்சு அதுக்கு கழுத்தில் போட்டிருக்காங்க. அதால் தலை கூட நிமிர்த்த முடியாது, அந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. என்ன மனுஷன்டா! அதான் சரி நீ விட்டுற, ஓகே, கட்டி விட்டுற, ஓகே, கொஞ்சம் ஹைட்டாவது கட்ட, அது உட்காருன்னு இருக்கும். ஒரு ஷெட்டை கூட போடல. அந்த வெயிலில் அது அப்படி குனிஞ்சே நிற்கணும். எவ்வளோ நேரம் நிற்கும் அது? எனக்கு நினச்சி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இதுக்கு அது செத்தே போயிருக்கலாம். தயவு செஞ்சு அதை கொன்றுங்க, இப்படி இஞ்சிஞ்சாக சாகடிக்கிறதுக்குன்னு அப்படி தோணுச்சு எனக்கு. அந்த பவர் இருந்தால் நான் பண்ணியிருப்பேன். உண்மையிலேயே நிறைய பேரை இது பண்ணியிருப்பேன். அதனால் சத்தியமாக நினச்சி கஷ்டப்பட்டு தான் போனேன். நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ சிக்கன் ஹாட் டாக் சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, சிக்கன் ஹாட் டாக் வாங்கி பாப்கார்னில் வாங்கி சாப்பிட்டு, பட்டர் பாப்கார்ன் தான் கொஞ்சம் சாப்பிட்டு, நான் தான் ஹாட் டாக் சாப்பிட்டேன். இவங்க 2 பேரும் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் மசாலா இவங்க அக்கா சொல்கிறா, இதில் உப்பு இல்லை மிளகும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவன் போய் மசாலா பேக்கெட்டை வாங்கி அதில் போட்டு அவங்க 2 பேரும் பாப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்புனோம். செம்ம வெயில் வேறு. படம் பார்த்து முடிச்சுட்டு சங்கீதா போயிட்டு கீழே பக்கத்தில் தான் இருக்குது. மீல்ஸ் 2 ஆர்டர் பண்ணோம். ரஸ்மலாய் அக்கா சாப்பிட்டா. அப்புறம் என்ன, இவன் சோளாபூரி கேட்டான். அப்போ 3:30 ஆச்சு, 4 ஆகும்ட்டாங்க. வாட்டர்மெலன் ஜூஸு, அவங்க சூப்பெல்லாம் கொடுத்தாங்க சங்கீதாவில். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. சங்கீதா இவ்வளோ அப்கிரேட் ஆகும்னு எனக்கே தெரியல. சூப் கொடுத்தாங்க, ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸ் ஹாஃப் குடித்தேன், அக்கா ஹாஃப் குடித்தேன். அதுக்கப்புறம் அங்கே அது வேறு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். வண்டி எடுக்க வரும்போது கன்ஃபார்மாக என்னை எப்படி மறக்காமல் இருப்பாங்க என்னை பார்த்துட்டு. அவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க பார்க்கிங்கில் இந்த ஸ்லிப் கொடுக்குற பொண்ணுங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் படம் எப்போ பார்த்தீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் வந்து ஆமாம் 3 hours ஆகிருக்கும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 120 பே பண்ணுன்ட்டாங்க. அப்போது நான் வந்து நினச்சேன், இது தெரியும் இப்படி ஆகும்னு, அப்போவே கொடுத்துருக்கலாம். நான் சொன்னேன், நாங்கள் எதுக்கு, உண்மையை தான் சொன்னேன். நான் சொன்னேன், நாங்கள் அப்போ வரும்போது எந்த பிளானுமே எங்களுக்கு இல்லை, வந்துட்டு என்ன பண்ணலன்னு தெரியல, அதனால தான் வந்துட்டு மேபி போகிற மாதிரி இருக்குன்னு தெரியல, அதனால தான் எதுவும் பண்ணலை, கொடுக்கல அப்படின்னு 120 கொடுத்துட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக முறைச்சாங்க. அப்புறம் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார், வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர், செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர். அவர் வந்துட்டு என்னை மேடம் வந்து கோச்சிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் பே பண்ணாமல் போகிறதுக்கு அவங்க கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஐயோ நான் கோச்சிக்கலைங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரவண ஆரம்பிச்சிட்டேன் கதையை. அதாவது நான் வந்து சோழிங்கநல்லூரில் மீன் விற்கிறேன்னா, சாட்டர்டே சண்டே தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே சுற்றுவேனா, மற்ற நாளெல்லாம் சோழிங்கநல்லூரில் மீன் விற்றுட்ருப்பேனா, எந்த மீன் இருந்தாலும் வந்து வாங்கலாமா, பக்கம் தான் இப்படியா, ஆனால் சோழிங்கநல்லூரில் மீன் விற்றுட்ருக்கேனா. ஐயோ, எனக்கு அவரும் ஒரே சிரி, நானும் ஒரே சிரி. நான் எக்ஸ்பிளைன், அவர் உண்மையிலே நம்பிட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயோ இல்லைங்க நான் மீன்லாம் விற்கலைங்க அப்படின்னு. நம்ப மாட்டேங்கிறாங்க. என் மானத்தை வாங்கிட்டே இருக்கேன் எங்கே போனாலும். அக்காவும் ஒரே சிரி. அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொன்னான், ஏதாவது இருந்தால் ஷோலிங் போய் பார்க்கலாமா என்ன, வேறு என்ன சொன்னான், இப்போ எனக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகலை. அப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் பே எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு நாங்கள் வேறு பிளான், கிராண்ட் மால் போகலான்னு பிளான் போட்டோம். அங்கே அந்த ட்ராம்புலின் இருக்குல்ல, அங்கே போகலான்னு.
அங்கே போய் அங்கே நான் எங்கள் மெக்டொனால்ட்ஸ் வெளியில் தான் பார்க் பண்ணேன். அப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே என்டர் ஆகிறோம். அங்கே ஏதோ ஈவெண்ட் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு, ஃபேஷன் ஷோ ஏதோ என்னமோ. அப்போது சரு வந்து சொல்லிட்டு இருந்தான், ஃப்ளவர் நீங்கள் போங்க, மாடல் நீங்கள் போங்க, அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் தான் நடந்துருக்கீங்க, நீங்கள் போங்க அப்படின்லாம் சொன்னான். நான் போகலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ஒரு போர் அடிச்சது. நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போனால் செம்ம காஸ்ட்டு. ½ வந்து 500 400 அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. இவங்க யாருமே வர மாட்டேன்ட்டாங்க. சரின்னு நாங்கள் கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கை ஜம்பர்னு தனியாக ஒன்று இருக்குது. அதுக்கு தான் ஆக்சுவலி பார்த்தேன், டங்கோட்டலில். மறுபடியும் மேலே போனோம். மறுபடியும் போனால் அங்கேயும் செம்ம காஸ்ட்டு. இதே மாதிரி சரிப்பட்டு வரான்னு கீழே வந்துட்டோம். இடையில சூப்பரான ஒரு பையனை பார்த்தேன். பையனை சொல்ல முடியாது, ஒரு 30+, 32, 35 அந்த மாதிரி நல்லா இருந்தாங்க. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. அப்படி சரவண்கிட்ட சொன்னேன், சரவணன் பார்த்து அப்படின்னா அவனும் பார்த்துட்டேன். சரி ஃப்ளவர் முன்னாடி போங்க. அவனும் ஏதோ என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க இந்த ஈவெண்ட் ஆர்கனைசரோட ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். ஏன்னா அவரை பார்க்க ரீசன் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருந்தார், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல அந்த பூட்ஸ் போட்டுட்டு. அப்புறம் அங்கே மசாஜிங் இது பார்த்தேன். அங்கே போய் இருந்துட்டேன்ப்பா, முடியலடா. மசாஜிங் ஒரு 20 மினிட்ஸ் ஃபுல் பாடி மசாஜ் நான் எடுத்தேன். அவங்க 2 பேரும் 10 மினிட்ஸ் ஃபுட் மசாஜ் எடுத்தாங்க. அதில் என்ன ஃபன்னுன்னா, ஃபுல் பாடி மசாஜில் செஸ்ட்டு குலுங்கும். இவங்க அதை பார்த்து கலாய்ச்சிட்டே இருந்தாங்க 2 பேரும், அக்காவும் சருவும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்டோ பார் போகலான்னு பிளான் போட்டோம். நான் சொன்னேன்னா குடிக்க மாட்டேன், எனக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வெளியே வந்து அவள் செப்பல் ஏதோ வாங்க நின்னா. வரும்போது எல்லோரும் என்னை பார்த்துட்டே இருக்காங்க. இவன் வந்து இப்போ கொஞ்சம் டீசெண்ட் ஆகிட்டான். மெழுகு பொம்மையா நான்? ஸோ அவங்க எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து மெழுகு பொம்மை நடக்கிறது பாருங்கள் சிலை தான் அப்படின்றான். நான் ஃப்ரெண்டில் எனக்கு சிரிப்பும் வருது. இவனை வச்சு நான் என்னத்த பண்ணேன். இதுக்கிடையில் இந்த மசாஜிங் முடிச்சு நாங்கள் வெளியே கிளம்பும்போது ஒருத்தர் வந்து சரவண்கிட்ட, நான் மாடலா அப்படி கேட்டாங்க. அப்போ இல்லை, மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள். அப்புறம் மாடல் மாதிரி இருக்காங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதாங்க நம்பர்னு சொல்லி அவன் நம்பர் வாங்கிட்டான். அதுவும் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவன் சொன்னான், ஃப்ளவர் உங்கள் கூட நடக்கும்போது இந்த மாதிரிலாம் யாராவது கேட்குறாங்க, இப்போ தான் என்ன 10 பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் சொன்னேன், யார் மதித்தாங்களோ நான் மதிப்பேன் சரவணா, மற்றவங்க என்ன வேணும்னு நினைக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதான் இந்த செப்பல் ஷாப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு ஹேசல்நட் பார்த்த உடனே எனக்கு தாகம் வேறு. அப்புறம் நான் ஹேசல்நட் கோல்ட் காஃபி குடித்தேன். அக்காவுக்கு ஹேசல்நட் காஃபி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நாங்கள் சாய் கிங்ஸ் மேலே நல்லா இருந்துச்சு, ரூஃப்டாப் காற்றெல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். அங்கேருந்து அக்கா நான் நிற்கிற போஸ் மாதிரியே அக்கா போஸ் கொடுத்தா. அப்போ நான் வந்து ஆனால் சாய் கிங்ஸில் அங்கே நிற்கல. அங்கே நிற்கும்போது அக்கா வந்து எப்படி இருக்குது ஃபோட்டோ அப்படி கேட்டாங்க சரவன்ட்ட. அப்போ அவங்க வந்து சாய் கிங்ஸ் ஓனர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற பொண்ணு எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், எங்கள் சாய் கிங்ஸோட பார்ட்னர் அப்படின்னு. அந்த பொண்ணு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவனை வச்சு என்னத்த பண்ணுறது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் டி நகர் போனோம். டி நகரில் ஸ்கைலேன்னு ரூஃப்டாப் ரெஸ்டோ பார் இருக்கான், அங்கே போனோம். அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணோம். வண்டி எடுக்க வந்தால் ஏன் வண்டி காணோம், எனக்கு செம்ம டென்ஷன். எனக்கு ஞாபகம் மாதிரி வரும் தான், ஆனால் இவ்வளோ வராது. நான் தேடுறேன் வண்டியை காணோம், செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு பூட்ஸ் போட்டு நடக்கவும் முடியல, கை கால் வலி. அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் உள்ளே போய் கேட்டால் வேளச்சேரியில் போலீஸ் ஸ்டேஷனில் டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி வெளியே போய்
பார்த்தா அவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. ரொம்ப ஹைட்டாக போர்டு வச்சுருக்கான், நோ பார்க்கிங்னு. எனக்கு அது இத்தனை நாள் வரைக்கும் தெரியாது அது நோ பார்க்கிங்னு. அந்த போர்டு நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. அத்தனை பேர் அங்கே வண்டி நிறுத்துவாங்க. அந்த போர்டு கொஞ்சம் கீழே இருக்குது, அந்த ஆடெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் நோ பார்க்கிங்னு போர்டு வச்சா கூட பரவாயில்லைங்க. சரி, சரவணன் வண்டி கொஞ்சம் தள்ளி வச்சதுனால வண்டி எடுத்துகிட்டு 200 மீட்டர்ஸ்க்கு போட்டிருக்கான். 200 மீட்டர்ஸ்னால் எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா? போட்டிருக்கான். அப்போது நாங்கள் வேலுச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் போனோம், டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் போனோம், வழியெல்லாம் கேட்டு போனோம். அங்கே போனால் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்ட ஒருத்தர், அவன் தான் ஃபஸ்ட்டு போனான், சரவணும் அக்காவும். நான் நடந்து பின்னாடி தான் வந்தேன், ட்ரிபிள்ஸில் போகிறோன்னு. அங்கே போனால் என்ன லைசன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. எல்லாம் இருக்குது, எங்கள் மேலே தான் தப்பு, போர்டு பார்க்கல, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோம். சலான் கட்ட 1500 ஆகும்னா சரின்னு. அதுக்கப்புறம் அப்போ இவங்க என்னை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என்ன ஒன்றும் பேசக்கூடாது, நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், ஃப்ளவர் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், இதுவே எனக்கு கொடுக்குறதா 700 கொடுத்தா போதும் கேஷாக அப்படின்ட்டான். அது சொன்னோன்னு எனக்கு சுரு நேரிடுச்சு. நான் வந்து எனக்கு தேவையில்லை, நான் நேர்மையாக இருக்கேன், நான் சலானே கட்டுறேன், 1500 பரவாயில்ல அப்படின்னு. இவங்க 2 பேரும் என்னென்னு சொல்லி என்ன கண்ணூர்னாங்க, இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், வெரி சாரி, எனக்கு சலான் கட்டினா போதும், அந்த ஆளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க என்னால் முடியாது, என்னால் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சலான் எடுக்க போனேன். அந்த ஆள் உள்ளே போயிட்டாங்க. ஒரு லேடி தான் வந்தாங்க, கான்ஸ்டபிள். அவங்க வந்தாங்க, அவங்க ஏதோ டைப் பண்ணாங்க. நான் ஃபோனில் என்னோடய லைசன்ஸ் எல்லாம் காட்டினேன். அந்த ஆள் அப்போது அதுக்கு முன்னாடி என்ன ஊர் எல்லாம் கேட்டாங்க. பெரிய ரூல்ஸ் எல்லாம் பேசினார். அதாவது பார்க்கிங்கில் தான் பண்ணணுமா, சுற்றி யார்கிட்டயாவது கேட்கணுமா? என் வாழ்க்கையில் மாலுக்கு போனால் கூட நான் உள்ளே தாங்க பார்க் பண்ணுவேன். கிராண்ட் மாலுக்கு இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், பல தடவை போயிருக்கேன். அங்கே அந்த வெளியில் நான் இப்போ வச்சங்க தான் பார்க் பண்ணுவேன். அங்கெல்லாம் நான் நோ பார்க்கிங் போர்ட் பார்த்ததும் இல்லை. அவ்வளோ பைக்கு நிற்கும். சும்மா பைக்கு நோ பார்க்கிங்கில் இவ்வளோ பைக்கு நிற்குமா? லைக் காலியாக இருந்து நின்னா கூட நம்ம சுற்றி பார்ப்போம், ஓகே இது ஒருவேளை உண்மையிலே பார்க்கிங். நான் மெக்டொனால்ட்ஸ்னு இருந்தனால தான் நான் அங்கே வச்சேன். ஓகே, அதனால் அவ்வளோ ரூல் சொல்கிறேன். டிமார்ட்டில் 10 ரூபா தான் பார்க்கிங்கா, எனக்கு தெரியாது. சரி, ரூல்ஸ் பேசினானா, லஞ்சம் கேட்டானா, நான் கொடுக்கலையா, சலான் கட்ட நம்பர் காட்டுது எவ்வளோ தெரியுமா? 725. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அப்போ நான் 725க்கு 700 லஞ்சம் கேட்டிருக்கான், 1500 போய் வேறு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பே ஆகலை. ஏதோ கியூஆர் கோடு, அவங்க பேங்க் ரிசீவர் ஏதோ இஷ்யூ, எனக்கு பேமெண்ட்டு சலான் வரும், நான் கட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் கட்டிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். சரவன்ட்டு அந்த ஆள் பேர் கேட்டு சொல்லு, எனக்கு கண்டிப்பாக பேர் தெரிஞ்சே ஆகணும், நான் பிரச்சனை பண்ணுவேன். இப்போ இல்லை, நான் வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். லஞ்சம் வாங்குறதும் கொடுக்குறதும் தப்பு, இது தெரியாதா? இது நம்ம குழந்தைங்களா? இவங்கெல்லாம் செம்மையாக பயப்படுறாங்க, நான் தனியாக இருக்கேன், என்னை யாராவது பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டு போட்டோம், அப்படியாவது பெரிய பிரச்சனையாகி என்னோட முடியட்டும். எல்லாருமே சும்மா இருந்தால் எப்போ தான் இதெல்லாம் முடியறது? யாராவது தட்டி கேட்கணும்ல, அதான், அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் அங்கே போனோம், அங்கே டி நகர் போனோம், வண்டியெல்லாம் எடுத்து டி நகர். அந்த ஆள் பேர் என்ன? ஐயோ, அந்த ஆள் பேர் மறந்துட்டேனே, ஏதோ கலையா அந்த மாதிரி ஏதோ பேர் சொன்னான். பார்த்தா அந்த ஆள் போலீஸே இல்லையா, டோ பண்ணுற 4 பேரில் ஒருத்தராக, அதோட ஹெட்டாக. அப்போ எனக்கு இன்னும் டென்ஷன் ஆச்சு. யார் அந்த ஆளுக்கு கவர்மெண்ட் டிராஃபிக் போலீஸோட அத்தாரிட்டி கொடுத்தா? டிராஃபிக் போலீஸ் எதுக்கு இருக்காங்க? சரி, அவங்க டோ பண்ணாங்க, ஓகே, என் மேலே தான் தப்பு, நோ பார்க்கிங்க்கு கீழே நான் வண்டி வச்சேன். அவனுக்கு யாருக்கு அத்தாரிட்டி கொடுத்தான்? அவன் யார் என்கிட்ட லஞ்சம் கேட்குறதுக்கு? இதுவும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு உண்மையிலேயே காசு கொடுத்து வீடியோ எடுத்து எனக்கு 1 லட்சம் கூட வேண்டாங்க, இதுக்கு மேலே பண்ணாமல் இருந்தால் போதும், அப்படி எனக்கு இருந்துச்சு. அதுக்கு தான் நான் நம்பர் வாங்கினேன். ஆனால் எனக்கு லஞ்சம் கொடுக்க மனசு வரல. எனக்கு சலான் நான் 5000 கட்டினா, 5000 சொன்னால் கூட நான் கட்டிடுவேன், பிரச்சனையே இல்லை. நேரமே வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன் நான். ஆனால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரி,
அப்புறம் இந்த எனக்கு நான் டென்ஷன் ஆகிறத பார்த்து கோவப்படுறத பார்த்து அக்காவும் சரவணும் கூல் 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 ஃப்ளவர் ஓகேவா நீங்கள் 1008 தடவை கேட்டாங்க. நான் ஓகே தான். என்ன நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இதுக்கு ஒரு தீர்ப்பு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அதான் மைண்டில் எனக்கு எப்போவும் இருக்குது, அதை நான் பண்ணுவேன். நாளைக்கு பொறுமையாக உட்காந்து பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆமாம், ரெஸ்டோ பார் போனோம். பார்த்தா ரூஃப் டாப் இல்லையா, மெயின்டெனன்ஸில் இருக்கான். அது ரெஸ்டோ பார் கிடையாது, அது பார். அங்கே வெயிட்ரஸை தவிர வேறு பொண்ணுங்களே இல்லை. ஆனால் பாத்ரூம் வேறு லெவல் இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்ததில்ல. அவ்வளோ நீட்டாக இருக்குது. லைக் பேட் வைக்க தனியாக பின்னு, டிஷ்யூ பாக்ஸ் வைக்க பின்னு, அங்கங்கே டிஷ்யூ பாக்ஸு, வாஷ் பேசினு நீட்டாக பக்காவாக. வாஷ்ரூம்னால் இப்படி தான் இருக்கணும். ஏன் வீடு வாஷ்ரூம் கூட இவ்வளோ நீட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் குடிக்கலை. சரவணன் நான் குடிக்க வேணான்னு சொல்லிட்டேன்னா என்னால் குரோம்பேட்டு வரைக்கும் திருப்பி ஓட்ட முடியுமா தெரியல இவ்வளோ வச்சுட்டு. அதனால் அக்கா கொஞ்சம் ஒரு பீர் அடித்தா. இந்த சைட் டிஷ் என்னென்னமோ கொடுத்தாங்க. அது என்ன கேரட்டு, என்ன குக்கும்பரு, அப்புறம் அக்காவுக்கு ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் தான் அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னமோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தா, அப்புறம் கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டா. ரொம்ப அழுது என்னென்னமோ சொன்னான். நான் அவளை காலே பண்ண மாட்டேனா. முன்னாடியெலாம் எனக்கு பாசம் இருந்துச்சா, இப்போ பாசம் கம்மியாயிடுச்சான். நான் என்னத்த சொல்கிறது. டெய்லி எனக்கு கனவில் வருவாள். டெய்லி லைக் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் வருவாள். எனக்கு காலையில் மறந்துடும் கனவு, பட் ஸ்டில் அந்த அளவுக்கு பாசம் இருக்குது. நான் கால் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் டைமிங் அவளோட ஷிஃப்ட் டைமிங் எல்லாம் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் யாரையும் கால் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு கூச்சம். ஆனால் என்ன கால் பண்ண கண்டிப்பாக பேசுவேன். அதுவும் நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும். அது ஒன்று வேறு. அப்புறம் அவள் கதையை கொஞ்சம் பேசி அவளை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம். நிறைய சரவணும் நானும் ஜோக் சொல்லி சிரித்தோம். பட் ஸ்டில் அவள் இமோஷனல் ஆனோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ எப்படி பண்ணுறா, என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, பத்திரமா அவள் போவாளா, அனுப்ப முடியுமா, அந்த மாதிரிலாம் லைட்டாக டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அவள் அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தம்பி அண்ணன் வேணும்னு இருந்துச்சான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது தங்கச்சி அக்கா அதுதான் வேணும். அண்ட் நான் இருந்ததில் அவளை ரொம்ப ஹாப்பியாக, ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டா. அப்புறம் எனக்கு ரொம்ப பியூர் ஹார்ட்டாக, எல்லோரும் என்னை ஏமாற்றி தான் போவாங்க, அப்போ கூட எல்லாரையும் நம்புவா. ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே நிலச்சதே இல்லை லைஃப் லாங். இப்போ தான் நான் ரோபி, சரு, சந்து இப்படி சொல்லிட்டு சுற்றுறேன். அப்போ சரவன்ட்டு அவள் சொல்கிறான், என்ன தான் நடந்தாலும் ஃப்ளவரை விட்டு போகாது, அவள் தனியாக இருக்கா, ஏதாவது கவலைன்னா அழணுன்னு கூட தனியாக உட்காந்து அழுவா, சொல்லவே மாட்டா, அதனால் பார்த்துக்கோ அப்படின்னுலாம் அவன்கிட்ட என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தான். நான் எல்லாம் மண்டே ஆடிட்டு இருந்தேன். ஏதாவது சொன்னால் ட்ரிகர் ஆகிடுமா அதுவும் தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு இதில் அங்கே வெளியே வந்துட்டோம். இவளை வச்சு நான் ஓட்டினேன். ஐயோ, டி நகரை சுற்றி ஓட்டினேன். அதுக்கப்புறம் அங்கே சைதாப்பேட் தாண்டி அது ஜட்ஜு குவார்ட்டர்ஸ் முன்னாடி நின்றுட்டு இவளை சரவணன் வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் தான் கொண்டு விட்டான். அவளுக்கு லைட்டாக காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. அது எனக்கு லைட்டாக பயமும் இருந்துச்சு. சருவிட்ட வர வழியில் மெடிக்கல் ஷாப் எதுவும் பார்க்கல. பேராசிட்டமாலும் ஒரு ரோலோனும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு அவளை அவங்க கூட அனுப்பிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. இடையில சங்கீதாவில் இருக்கும் இல்லை படத்தும் பார்க்கும்போதே என்னை சச்சின் ஒரு 2 தடவை ஃபோன் பண்ணான். பேபி மாமா அதுவும் கால் பண்ணாங்க. அப்புறம் நான் சங்கீதாவிலேருந்து தான் நான் அவங்கள திருப்பி கால் பண்ண பார்த்தா ஜூன் 4 பர்த்டேக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் போனேன். அதுக்கு வேறு போகணும். வேற என்ன, அக்கா அப்புறம் 11க்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா, ரீச்டு ஹோம்,
தேங்க்யூ உம்மானெல்லாம் அனுப்பியிருக்கா. அவளுக்குள்ள கொஞ்சம் வலி இருக்குது போல். அதாவது சின்ன புள்ள செகண்ட் டாட்டர்னால அம்மா எப்போவுமே எனக்கு வாய்ஸ் மெசேஜில் உம்மா உம்மான்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. கிஸ் ஸ்மைலியும் அனுப்புவாங்க டெய்லி. அவளுக்கு அனுப்ப யாரும் இல்லையா? அம்மா அனுப்ப மாட்டாங்களாங்களா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது இப்போது நானாக இருந்தாலும் அவள் பேசுகிற அப்படி தான் யோசிப்பேன். அதனால் அவன் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதனால் நான் அவளுக்கு ஒன்று சொன்னேன், டெய்லி அவனுக்கு நான் கிஸ் ஸ்மைலி அனுப்புகிறேன். பார்த்தானே உன் பிரச்சனை, நான் அனுப்புகிறேன். அம்மா பேசுகிறத நான் அனுப்புகிறேன்னு சொன்னேன். அப்புறம் அவளுக்கு நான் நல்லா தூங்கு சாப்பிடு நல்லா சொல்லிவிட்டு கிஸ் ஸ்மைலி அனுப்பியிருக்கேன். மெமோஜி ஐஃபோனில் இருக்கும், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இருக்கிற மெமோஜி, அப்புறம் நார்மல் கிஸ் ஸ்மைலி அனுப்பிச்சிட்டேன். இந்நேரம் தூங்கியிருப்பாள். அவ்வளோதான். அப்புறம் சருவும் வீட்டுக்கு போயிட்டு என்ன மெசேஜ் அனுப்புனான், நிம்மதி, எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு மத்தியானமாக அக்கா கிளம்பிடுவாள். குரோம்பேட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு பக்கம், மெட்ரோவில் அப்படியே போனால் சென்ட்ரலில் போயிடலாம். ஐம் ஹாப்பி ஃபார் ஹர். ஜாலியாக ஃபன் பண்ணான் 2 நாள். நானும் டிப்ரெஷனில் இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன். இடையில நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒருத்தங்களோட நேம். அவளும் சொல்லிகிட்டே இருந்தேன், வர்த்தே இல்லை, ஒன்றெல்லாம் வேணான்னு சொல்லுவானெல்லாம் அவளும் சொன்னான். சரி, நம்ம வேர்த் தெரியுதோ இல்லையோ, நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு பாசம் இருந்தால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டோம். அது வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் அக்கா மேலே கூட எனக்கு 1008 விஷயத்தில் கோவம் இருக்குது தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே என் அக்கா என்னால் பாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. திருப்பி கிடைக்காதது தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவளால் இருக்க முடியாது தெரியும். அது நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்குன்னு என்னால் வேறு விதமாக திங்க் பண்ண முடியல. அப்புறம் நாளைக்கு காலையில் திருவண்ணாமலை போகிற பிளானு கேன்சல். பாரதி அக்கானால் கார் எடுத்துகிட்டு வர முடியல, அவங்களாலையும் வர முடியலன்ட்டாங்க. அது இன்னொரு கதை. ஸோ நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து மேபி ஈவினிங் பீச் போகலான்னு இருக்கேன். சைக்கிளோ வண்டியோ எடுத்துகிட்டு. நாளைக்கு என்னுடைய டே, மை டே. அவ்வளோதான், டே டன்.